ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உண்மையாகவே இன்றைக்கி நான் சொல்ல போகிற ஸ்டோரி ரொம்ப 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 ஹார்ட் டச்சிங்கான ஒரு ஸ்டோரி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நமக்கு எப்போவுமே இந்த மாதிரியான ஒரு நேச்சுரல் ப்ரெக்னென்சி ஸ்டோரி அதை சொல்லும்போதே எனக்கு அதை படிக்கும்போதே எனக்கு கண்ணெல்லாம் கலங்கிரும். நான் ரொம்ப எமோஷ்னல் ஆவேன். ஏன்னா ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கிது அப்படிங்கிறது, அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷம் 12 வருஷம் 8 வருஷம் இப்படின்னு ஒரு இவ்வளோ வருஷங்களுக்கு அப்புறமா அதை அடையும் போது என்ன வலி, என்ன ஒரு இது இருக்கும் அப்படிங்கிறத என்னால் கண்டிப்பாக உணர முடியும். அப்படிங்கிறதுனால அதை படிக்கும்போதே எனக்கு அவ்வளோ எமோஷ்னலாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் படிக்கும்போது இன்னுமே எனக்கு அதை விட எமோஷ்னலாக இருந்தது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு ப்ரெக்னென்சி ஸ்டோரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சூப்பர் அப்படி மீன்ஸ் அவங்க அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்காக, பிளானிங்காக, அவ்வளோ சூப்பராக சில விஷயங்களை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதில் மிகப்பெரிய விஷயம் அவங்களோட பொறுமை. ஸோ இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் இப்போ நான் இதை இவ்வளோ இமோஷ்னலாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, நாங்கள் லட்சமாக செலவு பண்ணிட்டோம், எங்களுக்கு எதுவுமே யூஸே ஆகலை, நாங்கள் அவ்வளோ செலவு பண்ணி எங்கள் 2 பேருக்குமே ப்ராப்ளம் இருந்துச்சு, அதனால இனிமேல் நமக்கு பேபியே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் லைஃபையே எண்டு பண்ணியிருப்போம். அப்போ தான் கடைசியாக உங்கள் டிப்ஸை பார்த்து நாங்கள் ஃபாலோ பண்ணி கண்டினியூஸாக விடாமல் சில விஷயங்களை செஞ்சு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இப்போ எங்களுக்கு அழகாக பெண் குழந்தை பிறந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சத்தியமாக கண்ணிலேருந்து தண்ணியே வந்துருச்சு. அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரேரு. அதாவது எப்படின்னா, இவ்வளோ லட்சமாக செலவு பண்ணி இவ்வளோ எஃபர்ட் போட்டு கடைசியில் அதுவும் நேச்சுரலாக அது டேர்ன் ஆகுது அப்படிங்கிறப்போ அது ரொம்ப ரொம்ப ஒரு பிளெஸ்டு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக நம்ம சிஸ்டர் ரொம்ப கிளியராக உங்களுக்காக இந்த வீடியோவை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கிளியராக உங்கள் எல்லாருக்காகவுமே டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருமே அவங்களுக்காகவும் அவங்களோட அழகான பெண் குழந்தைக்காகவும் இறைவனை வேண்டிப்போம். அந்த குழந்தை நீண்ட ஆரோக்கியத்தோடு நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரேயர் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் அவங்க என்னென்னலாம் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க 8 வருஷத்துக்கு அப்புறமா 2 பேருக்குமே ப்ராப்ளம் இருந்திருக்கு. அவங்க லட்சமாக நிறைய செலவு பண்ணியிருக்காங்க, ட்ரீட்மெண்ட் பார்த்துருந்துருக்காங்க, எதுவுமே ஒத்து வரல. அப்போ தான் அவங்க நம்ம டிப்ஸை கடைசியாக பார்த்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதுவும் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அந்த கண்டினியூட்டி தான் நான் எல்லாருக்கிட்டையுமே நான் எல்லா வீடியோஸ்லேயுமே நான் சொல்லிகிட்டே இருப்பேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்ம மனசை விட்டுறக்கூடாது. அதுலேயும் முக்கியமாக ஃபர்டிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம மனசை மட்டும் விட்டுறவே கூடாது. நம்ம முழுக்க எவ்வளோ தூரம் முழு நம்பிக்கையோடவும் முழு பாசிட்டிவிட்டியோடவும் நம்ம சில விஷயங்களை டயட் ப்ளஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்னு கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ நிச்சயமாக நம்ம அந்த கோலை அடிக்க முடியும். அதுக்கு நம்ம சேனல்லையே இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த 5 இயர்ஸில் 500+, அதாவது 500க்கும் மேலே நம்ம சேனலை பார்த்து நிறைய பேர் கன்சீவ் ஆகியிருப்பாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம சேனலுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நிச்சயமாக ஒரு ஐடியா கிடச்சிரும். நிறைய விஷயங்கள் சயின்டிஃபிக்காகவும் அதே சமயத்தில் நிறைய விஷயங்கள் ரிசர்ச் பண்ணி படித்து ஆஸ் அ நியூட்ரிஷன் அண்ட் டயட்டீஷியனாக நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அதை பார்த்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே நிச்சயமாக உங்களுக்கு இந்த கோல் கிடச்சிரும். நீங்களும் 2026 நம்ம சிஸ்டர் மாதிரியே உங்களோட கோலை அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் பாருங்கள். அதில் நிறைய வீடியோஸ் இருக்குது. பிசிஓடிக்கு, பிசிஓஎஸ்க்கு, அதே மாதிரி அன்எக்ஸ்பிளைன்டு இன்ஃபர்டிலிட்டிக்கு, இர்ரெகுலர் பீரியட்ஸுக்கு, அதுக்கப்புறம் டியூப் பிளாக்குக்குன்னு தனித்தனியாக டயட் பிளான்ஸ், டயட் ஐடியாஸ் எல்லாமே, ஆஃப்டர் ஓவலேஷன், பிஃபோர் ஓவலேஷன் என்ன பண்ணணும், இப்படி எல்லா வீடியோஸுமே நம்ம சேனலில் இருக்குது. சரி, ஓகே, நான் அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா புதுசாக நிறைய பேர் நம்ம சேனல்ஸ் பார்க்குறீங்க இல்லையா, அதுக்காக தான் நான் சொன்னேன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம சிஸ்டர் என்னென்ன ஃபாலோ பண்ணியிருக்காங்கங்கிறத நான் இப்போ உங்ககிட்ட 1 by 1 சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா, அவங்க நிறைய டிப்ஸ் சொன்னாங்க. அதில் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணியிருக்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா, மலைவேம்பு, இளந்தேல பீரியட்ஸான ஃபஸ்ட்டு 3 டேஸ் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்ல 3 to 4 லிட்டர்ஸ் வாட்டர் எடுத்திருக்காங்க. டெய்லி வாக்கிங் அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணியிருக்காங்க. எள்ளு டெய்லி பீரியட்ஸான ஃபஸ்ட் டேலேருந்து 10th டே வரைக்கும் எடுத்திருக்காங்க. இந்த எள்ளு எதுக்கு எடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களோட எக்கு க்ரோத்துக்கு அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஹார்மோனல் பேலன்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த மாதிரி எடுத்துருந்துருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா, அவங்க
க்ளோ வாட்டர், ஃபர்டிலிட்டி மசாஜ், அதுக்கப்புறமா ஃபெனுக்ரீக் டீ, அதாவது வெந்தய டீ, இது எல்லாமே ரெகுலராக எடுத்துருந்துருக்காங்க. யோகா வந்து நம்ம என்னென்ன யோகா சொன்னோமோ அது எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. க்ளோ வாட்டர் வந்து இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து டிப்ஸு போட்டு ஒருத்தர் கூட இந்த க்ளோ வாட்டர் இல்லாமல் அவங்க சக்ஸஸ் ஸ்டோரியை சொன்னதே இல்லை. அந்தளவுக்கு பெனிஃபிட் ஆனது. அதுக்கப்புறம் டெய்லி நைட் வந்து அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வந்து ரெட் பனானா எடுத்திருக்காங்க. அதே மாதிரி 3 to 4 லிட்டர்ஸ் வாட்டரு, ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் எடுத்திருக்காங்க, வாக்கிங், சீட் சைக்கிளிங், அப்புறமா வந்து கல்யாண முருங்கை இலை, இது எல்லாமே எடுத்துருந்துருக்காங்க. அவங்க இதை விட இன்னொரு ஒரு ட்விஸ்ட் இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ஹஸ்பண்டுக்கும் வந்து அதாவது ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து 1 தான் இருந்துச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக வீடியோவில் மென்ஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்பா அதெல்லாம் பெரிய பெரிய விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க மனசை விடாமல் அப்போ பாருங்கள் அவங்களுக்கு எவ்வளோ மன உறுதி இருந்திருக்கணும். ஒரு இது இருந்தும் கூட அவங்க வந்து இன்றைக்கி நேச்சுரலாக கன்சீவ் ஆகியிருக்காங்க அப்படின்னா அப்போ அவங்க அதுக்கு எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கணும். அதுக்கு டெய்லி அவங்க வந்து அத்திப்பழம், அப்புறமா ஓரிதழ் தாமரை, அஸ்வகந்தா, நீர்முள்ளி விதை, ரெட் பனானா, பாதாம், வால்நட், இதெல்லாமே ஒரு ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் மாதிரி எடுத்துருந்துருக்காங்க. முருங்கை பிசின் வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு கொடுத்துருந்துருக்காங்க. இது எல்லாமே வந்து அடி மேலே அடி வச்சு அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து அவங்க கொடுத்துருந்துருக்காங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கன்சீவ் ஆகிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா டீ, காஃபி, சுகர் ஐட்டம்ஸ், அப்புறமா வந்து ரொம்ப கூலிங்கான ஜூஸ் ஐட்டம்ஸ், ஸ்டோரேஜ் பண்ண ஃபுட்டு, இது எல்லாத்தையுமே அவங்க எத்தனை வருஷம் ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். 4 வருஷம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து கடைசி சான்ஸ் அப்படிங்கிறதுனால இதை முன்னாடியே பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே கன்சீவ் ஆகியிருப்பாங்கங்கிறது என்னோடய ஒப்பீனியன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் ட்ரீட்மெண்ட் போகக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை. ட்ரீட்மெண்ட் போய் அவ்வளோ செலவு பண்ணி வேறு ஆப்ஷனே இல்லை. இனிமேல் நம்ம இதை முயற்சி பண்ணி பார்ப்போம், இது கண்டிப்பாக நம்ம கிளிக் ஆகும்னு நம்பிக்கை இல்லாமல் தான் நான் ஃபாலோ பண்ணேன்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போது அப்படி பண்ணி அவங்களுக்கு அது கிடச்சிருக்கு இல்லையா? ஸோ இதே பொறுமை ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியும் நான் அதை தான் சொல்கிறேன். ஒரு வருஷமோ 6 மாதமோ நீங்கள் வந்து பொறுமையாக ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகும். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது கன்சிஸ்டண்ட்டாகவும் முழு முயற்சியோடவும் இப்போ இவங்க செஞ்ச மாதிரியான சில விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக ஒருத்தராலையும் கன்சீவ் ஆக முடியும். ஸோ அதுதான் நானும் சொல்கிறேன். அவங்க சிஸ்டர் சொன்ன மாதிரி கடைசியாக அவங்க ஹஸ்பண்டுக்கும் 1 தான் வந்து கவுண்ட் இருந்திருக்கு, இவங்களுக்கும் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்திருக்கு. இது எல்லாம் இருந்தும் வந்து அவங்க நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆகியிருக்காங்க. ஸோ உங்கள் கையில் என் குழந்தைய வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கமெண்ட் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது. அவங்க நம்மளால் ஒருத்தவங்களுக்கு இவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது, அந்த புண்ணியம் நமக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு மனசளவில் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது இதை படிக்கும்போது. ஸோ நீங்களும் வந்து இதே மாதிரி விடாமுயற்சியாக நிச்சயமாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறது நீங்கள் ஈஸியாக இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஒருத்தராலையும் நேச்சுரலாக கன்சீவ் ஆக முடியும். அந்த விடாமுயற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி அதில் நிறைய வீடியோஸ் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் ஃபஸ்ட்டு இந்த ஃபர்டிலிட்டி ரிலேட்டடாக வந்ததே நம்ம சேனல் தான். நம்ம சேனலில் புதுசாக கண்டுபிடிச்சி நான் போட்டதுக்கப்புறம் தான் மற்றவங்க எல்லாருமே அதை வந்து இது பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை இதுக்கு மேலேயும் உங்களுக்கு அட்வைஸ் வேணும், எனக்கு ஒரு கோச் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்ம ஆரோக்கிய வாழ்வு வெல்னஸ் சென்டரோட ஒரு ஃபர்டிலிட்டி ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணி கூட நீங்கள் வந்து அதை அச்சீவ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸையும் இந்த வீடியோவை மறக்காமல் பார்க்க சொல்லுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை கிடைக்கும். அண்ட் நம்ம படித்தது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், தேங்க்யூ.